அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக கமெண்ட்டில் கேட்கக்கூடிய கேள்வியும், இதை தாண்டி பல பேரும் ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டுகளுக்கான கவுன்சிலிங் 2 எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் கேட்டே இருந்தாங்க. அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த குரூப் 2 பார்த்தீங்க அப்படின்னா முதல் கவுன்சிலிங் முடிஞ்சு கவுன்சிலிங் 2 வந்து விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிஎன்பிஎஸ்சிலையும் வேறு எந்த விதமான அடுத்த எக்ஸாமுக்கான ப்ராக்ரஸும் அங்கே இல்லை. அப்படிங்கும்போது இது வேகமாக வந்துடும் நான் சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எப்போ சார் வரும். நான் சொல்லியிருந்தோம் இந்த எலெக்ஷன் எப்போ முடியுதோ அப்போ வந்துடும்ப்பா சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இன்றைக்கே வந்து அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கால்ஃபர் செய்யப்பட்ட இந்த குரூப் 2 எக்ஸாமு 2023 பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. எக்ஸாம் நடந்துச்சு. கால்ஃபர் பண்ணது 2022, எக்ஸாம் நடந்தது 2023 பிப்ரவரி மாதம். அந்த எக்ஸாமில் அவங்க வாங்கின மார்க்கோட ரேங்க் லிஸ்ட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா இந்த வருடம் வெளியிட்டாங்க, ஏப்ரல் மாதம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த குரூப் 2 உடைய கலந்தாய்வு பணி வந்து மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் நடந்துச்சு. 25 டேஸ் இந்த கவுன்சிலிங் போச்சு. அப்போ மே 15லிருந்து ஜூன் 20 வரைக்கும் 25 டேஸ் இந்த கவுன்சிலிங் வந்து 5989 வேக்கண்ட்டில் 5897 வேக்கண்ட் வந்து ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் சிவி செக் பண்ணிவிட்டு 5663 வேக்கண்ட்டு ஃபில்லப் பண்ணிட்டாங்க. மீதமுள்ள வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னா 234. இந்த 234 வேக்கண்ட்டுக்கு தான் கவுன்சிலிங் 2 எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக இருந்தாங்க. இதில் பார்த்தாங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த 234 காலி பணியிடங்களுக்கான கவுன்சிலிங் பேஸ் 2 எப்போ வரும், அவனுடைய சிவி செக் பண்ணுறது, அவனுடைய கவுன்சிலிங் வந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து அவங்க கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேர்முக எழுத்தர், அப்புறம் வந்து ஸ்டெனோடைபிஸ்ட், அந்த போஸ்டிங்கில் உள்ள 92 காலி பணியிடங்களுக்கான ஃபஸ்ட்டு மூலச்சான்றிதழ் அந்த அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிவி வந்து எப்போன்னா வரக்கூடிய ஜூலை 16லேருந்து 19 நடக்குது. 16, 17, 16லேருந்து 19 நடக்குது. யாருக்கு அப்படின்னா அந்த வேக்கண்ட்டில் உள்ள நேர்முக எழுத்தர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் அந்த போஸ்ட்டுகளுக்குள்ள 92 காலி பணிகளுக்கு மட்டும் நடக்குது. ஓகேங்களா. இது குறித்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க வந்து அடுத்த இது வெளியிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க வந்து அந்த டிஎன்பிஎஸ்சியோட லாகின் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இது போஸ்ட் அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் 2க்கு யாருக்கெல்லாம் வந்து தேர்வாகி போயிருக்காங்களோ அவங்க நம்மளுடைய வாழ்த்துக்கள். 14ஆம் தேதி அவங்களுக்கு கவுன்சிலிங் 2 வந்து ஆரம்பிக்குது. அட்டன் பண்ணுங்கள். நல்ல முறையாக போய் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க. என்ன அப்படின்னா 92 வேக்கண்ட் தான் இருக்குது. அப்படிங்கும்போது எவ்வளோ பேரை கூப்பிட்றாங்கன்னு தெரியாது. கூப்பிட்ட அனைவருக்கும் வேலை கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 92 உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ராப்பராக போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. எந்த டவுட்னாலும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிட்ட கேட்டுக்கங்க. தேங்க்யூ.